போலீசாருடன் பாஜக கவுன்சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய தியாகராய நகரில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த கவுன்சிலர் தற்போது காவல்துறையினருடன் வாக்குவாதத்திலே அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். தென் சென்னை தொகுதியினுடைய அந்த குறிப்பிட்ட சில பகுதியில் தொடர்ந்து வாக்காளர்களுடைய அந்த பெயரானது நீக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. நம்முடைய செய்தியாளர் லதா அங்கே இருக்கின்றார். லதா, போலீசாருடன் பாஜக கவுன்சிலர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தென் சென்னை தொகுதியிலே பலரது பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இல்லை என புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 49A முறையில் சேலஞ்சிங் வாக்கு அளிக்கலாம் என அதிகாரிகள் கூறியும் கூட அதில் திருப்தி இல்லாமல் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து அந்த வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த அனுமதி கொடுக்காத காரணத்தால் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் தொடர்ந்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். தென் சென்னை தொகுதியை பொறுத்தவரையிலே பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகின்றார். எனவே அவருக்கு ஆதரவாக பாஜக கவுன்சிலர் களத்தில் இறங்கியிருக்கின்றார். பலருடைய வாக்குகள் இல்லை என்றும், கடந்த முறை இவர்களெல்லாம் வாக்களித்தார்கள், இவர்களிடம் வாக்காளர் அடையாள அட்டை இருக்கின்றது, எனவே இந்த இடத்திற்கு தேவையான நடவடிக்கையை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும், தென் சென்னை தொகுதியில் பலரது பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இல்லை எனவும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 49A முறையில் சேலஞ்சிங் வாக்கு அந்த பதிவு செய்வதற்கான அந்த அனுமதி வேண்டும் எனவும், அதிகாரிகள் வாக்குறுதியை நம்பி நாங்கள் தொடர்ந்து அந்த வாக்களிப்பதற்காக வந்திருக்கின்றோம் என்றும் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.